தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சிஎம் விஜய் அவர்கள் அமைச்சர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை முன் வச்சிருக்காப்ல, அதை பத்தி பார்க்க போறோம். திமுக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைகள் இருக்கு, இது எல்லாத்தை பற்றி நான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சா? இதில் சிஎம் அவர்கள் கலந்துக்கிட்டு அமைச்சர்களை பார்த்து முதல்ல சொன்ன விஷயமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டேன், தப்பு செஞ்சால் உடனடியாக உங்கள் பதவி பறிக்கப்படும், பார்த்துக்குங்க. ஊழலற்ற அரசாக நம்ம இருக்கணும், இதை நம்ம வாக்குறுதி வேற கொடுத்துருக்கோம். ஸோ அதன்படி நம்ம நடக்கணும்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை ஃபேஸ் டு ஃபேஸு அமைச்சர்களை பார்த்து சொல்லியிருக்காருங்க. என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது 1-2 அமைச்சர்கள் ஏதோ வேலையை பார்க்குறாங்கன்னு சிஎம் அவர்களுக்கு தகவல் போயிருக்கலாம். சரி, அவங்க 1-2 பேரை சொல்கிறத விட மொத்தமாக எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கை சேர்த்து கொடுத்துருமேனு ஃபைனல் வார்னிங்காக கொடுத்துருக்கலாம். இந்த வார்னிங் ஃபர்ஸ்ட் வார்னிங் நினைப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் வார்னிங்காக மேபி இருக்கலாம் இது. அண்டு பேருந்து கட்டணம் இருக்குல்ல, அதை இப்போதைக்கு உயர்த்த வேண்டான்னு போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்டையும் சிஎம் விஜய் அவர்கள் இப்போ கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மக்களே ஒரு பெண் குறிப்பே சொல்லிடுறேன், சிஎம் அவர்களுக்கு சம்திங் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறல. இப்போ தாவேக்கால அமைச்சர்களாக இருக்கிறவங்களில் 1-2 பேரை அவர் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். நான் யாரை சொல்கிறேன்னு மேபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ரைட்டு. FL2, FL3 இந்த மனமகிழ் மன்றங்கள் இருக்குல்ல, இதுக்கு வேட்டே கிடையாது, வேல்யூ ஆடட் டேக்ஸு கிடையாது, இது உங்களுக்கு தெரியல, ரைட்டு. இதனால் டாஸ்மாக் கடையோடு கூடிய பார்கள் இருக்குல்ல, இதோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு இந்த உணவுலாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி ரெஸ்டோ பார் இருக்கும் பாருங்க, அதோட எண்ணிக்கையை கூட்டினா என்ன அப்படின்னு நம்ம டாஸ்மாக் நிர்வாகம் இப்போ இதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டை மாநிலங்களே இது புதுசு கிடையாதுங்க, ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக இதை நம்ம பார்த்தது இல்லைல்ல. பொதுவாக டாஸ்மாக் கடை இருக்கும், கூட பார் இருக்கும், இதை நம்ம அதிகமாக பார்த்து பழக்கம். ஆனால் இதுக்கப்புறம் ரெஸ்டோ பார்ஸ் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கன்சிடரேஷனில் இருக்கிறத நாளைக்கு புழக்கமாகுது அப்படின்னா கண்டிப்பாக இதோட எண்ணிக்கை நம்ம உயரதை பார்ப்போம். எதுக்கு ப்ரோ ரெஸ்டோ பாருக்கு போனோம், வேட்டுக்கு எதுக்குன்னா சம்மந்தம் கேட்டிங்கன்னா, வேட் வரிகளோடு லைசன்ஸ் கொடுத்தாக்கா இந்த டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு கொஞ்சம் வருவாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் மேட்ரு. இதுதான் ரெஸ்டோ பாரை இந்த அளவுக்கு அவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, திமுக முன்னாள் அமைச்சரான ரகுபதி அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போது நாங்கள் அதிமுக பக்கம் போவோம்னு கேட்குறீங்க. நாங்கள் அதிமுக பக்கம்லாம் போக மாட்டோம், கூட்டணிலாம் கிடையவே கிடையாது, தனித்து நிற்கிற அளவுக்கு திமுகவை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காரு. ஒரு கொடுமையை கவனிச்சிங்களா, 75 ஆண்டு கால வரலாறு இருக்க ஒரு கட்சி, ஆனால் இன்னும் அவங்களால தனிச்சு நிற்க முடியல. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க பாருங்க, லிட்டரலாக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியலன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. 13 வருஷங்கள் அங்கே பொறுத்திருந்தவங்க அப்பேற்பட்ட நாங்கள் ஒரு 1-2 வருஷம் இதுக்கப்புறம் பொறுத்திருக்க முடியாமையா போயிட போகுது அப்படின்றாரு. இட் மீன்ஸ் தாவேக்கா அரசு முழுமையான ஆட்சி காலம் வரைக்கும் இங்கே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறார். அவர் ஆட்சியோட தொடராதுன்றது தான் இப்படி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு 1-2 வருஷம் நாங்கள் பொறுத்துக்க மாட்டோமா, நிச்சயமாக கூடிய சீக்கிரமே மக்கள் புரட்சி வெடிக்கொன்றாப்புல. இதனால் ஆட்சி மாறிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்க போதுன்றாப்புல. புரிகிறதா? அதாவது திமுக மற்ற கட்சிகள் சார்ந்து நம்மளை இதுக்கப்புறம் நம்ம தாவேக்கா ஆட்சி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வரணும் அப்படின்னா கட்சிகளால் முடியாது, பேசாமல் மக்கள் நினச்சா முடியும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நடந்துச்சுன்னா ஓகே, ஆனால் நடத்துனா அதுதான் ரிஸ்க்கு. ஸோ மக்களே ஹிண்ட்டு கொடுத்தாச்சு, உஷாராகவே இருங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து கவனிச்சிங்களா, இதுக்கு முன்னாடினா தமிழ்நாட்டில் எந்த கொலை குற்றமோ பாலியல் வன்கொடுமை சம்பவமோ லாக்அப் டெத்தோ நடக்கவே இல்லை. இந்த ஆட்சியில் மட்டும்தான் அதிக லெவலில் நடந்துட்டு இருக்கிறதா நரேட்டிவ் பயங்கரமாக செட் பண்ணப்பட்டு இருக்கு. இதை நீங்கள் தெளிவாக இருங்க மக்களே. ஏன்னா இந்த நரேட்டிவ் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சுன்னு வைங்களா, அதுக்கப்புறம் ஆஹா இது மோசமான ஆட்சி போல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரோ அந்த ஆட்சி எப்படி போனால் நமக்கு என்ன ப்ரோ, ஜென்ரலாக நியூஸை கூடன்னு கேட்டிங்கன்னா, ராஜா உண்மை எதுவும் அதை பற்றி மட்டும் தான் பேசணும். அதை விட்டு ஒவ்வொரு கட்சிக்காரங்க சொல்கிறது தான் உண்மை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அது தப்பாயிடும். மக்களை மடைமாற்ற விஷயமா அதுவே மாறிடும். அந்த ஸ்டாண்டில் எப்பவுமே தவற மாட்டோன்னு அதான் நானே ஓப்பனாக சொல்கிறேன். ஆட்சி மாற்றம் மக்களால் ஏற்படுன்ற வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய குற்றங்களை பார்த்தாச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்குறப்ப ஏற்கனவே நடந்ததான் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன அப்போலாம் பெருசாக ஊடக வெளிச்சது கொடுக்காம இப்போ மட்டும் கொடுக்குறீங்களே, இந்த கேள்வி தான் சாமானிய மக்கள் மனசில் வரும்னு நினைக்கிறேன். சூப்பர், மக்கள் தெளிவாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். அமைச்சர் நிர்மல்குமார் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரப்பதிவு துறையோட முன்னாள் அமைச்சராக இருந்தார்ல மூர்த்தி அவர்கள், இவர்
மினிஸ்டர் கட்டிங் அப்படின்ற பேரில் பணம் வாங்கினாங்கன்னு சொல்கிறாரு. அமைச்சரே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஆளை போட்டு வசூல் பண்ணியிருக்காங்க. முறைகேட்டில் ஈடுபட்டது திமுக ஆட்கள் தாங்க, ஆனால் இவங்க எங்களை சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. புழல் கைதி மரணம் இருக்குல்ல, ஆக்சுவலாக சபரியோட மரணம் உங்களுக்கு தெரியும், ஆனால் புழல் கைதி ஒருத்தர் இறந்துருக்காப்புல. இந்த விஷயம் பெருசாக வெடிச்சுதா, இதில் தவறு நடந்திருந்தால் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்னு அமைச்சர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக எனக்கே என்ன தெரியுமா உடன்பாடு இல்லை, எதுக்கு நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட இவ்வளோ துறைகள் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா எஃபிஷியண்ட்டாக? மற்ற அமைச்சர்களும் பிரித்து கொடுத்துடலாமே, ஏன்னா பேர்டன் அதிகமாகுங்க. மின்சார வாரியமும் பயங்கரமான ஹெக்டிக்காக இருக்க ஒரு துறை, அவர் பார்த்துட்டு இருக்க மற்ற துறைகளும் பயங்கர ஹெக்டிக்கு. அதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே, சபரியோட குடும்பத்தை அமைச்சர்கள் கூடிய சீக்கிரமே சந்திப்பாங்க. லாக்அப் டெத்தை மூடி மறைக்கிற எண்ணம் எங்கள் அரசுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒன்று பாராட்டலாங்க, ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பாராட்டலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சிஎம்மோட பொறுப்பில் வர்றது, அதனால் போலீஸ் தப்பு பண்ணான்னு வெளியே போச்சுனாக்கா சிஎம் கெட்ட பேர், இப்படி பார்க்காம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கணும்னு எடுக்கிறாங்களே, நல்ல விஷயம் இது. ஆக்சுவலாக இது போல் லாக்அப் டெத்து சார்ந்து யார் யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்களோ அவங்க தண்டிக்கப்படுவாங்க, அவங்க மிஸ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே இன்னொரு கீ அப்டேட்டை கொடுத்துட்றேன். சபரியோட வழக்கு இருக்குல்ல, சபரி சிறைக்குள்ள உயிரிழந்த வழக்கு, இதில் இந்த எஸ்ஐ பிரைட் பிளஸிங் இருக்கார் பாருங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆனால் டிரான்ஸ்ஃபர் அதிகபட்ச தண்டனையா என்ன? அடுத்த தாவேக்கா அரசு பார்த்து என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கும். பாஜகவோடு சேர்றதுக்கு முயற்சி பண்ணுற விஷயத்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஓப்பனாக சொல்லிட்டாப்ல. ஸ்டாலின் அவர்களும் பழனிசாமி அவர்களும் கடைசியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, பாஜகவில் சேர்றதா அப்படின்ட்டு நான் சொல்லலை, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. யாருக்கு எத்தனை பேருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி அப்படின்றத பற்றி தான் இப்போ போட்டி போயிட்டு இருக்கிறதா நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. இதை திமுகவினர்கிட்ட கேட்டால் அவங்க இன்னும் பயங்கரமாக ஆதங்கப்பட்டு பேசுவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அதிமுக கூட போகிறேன்றீங்க, பாஜக கூட போகிறேன்றீங்க, என்னங்க பேசுறீங்கன்னு அவங்க ஆதங்கப்பட்டு தான் பேச போகிறாங்க. இதுதான் அரசியல் மக்கள். எல் முருகன் அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி, யார் கூட தெரியுதா? மேயர் பிரியா அவர்கள், மத்திய இணையமைச்சர் அங்கே, இவங்க இங்கே. அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் பாஜக தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறம் இது எப்படி மாறப்போகுதுன்னு தெரிலங்க. இந்த விஷயம் பெருசாக வெடிக்குது. செய்தியாளர்கள் மேயர் பிரியா அவர்கள்கிட்ட மைக்க போடுறாங்க, கேள்வி கேட்டாங்க. ஏங்க சிஎம் அவர்கள் பெரம்பூர் நிகழ்ச்சிக்கு வந்தாருங்க, அங்கே கூட நீங்கள் வரல, அதில் கலந்துக்கவே இல்லை, ஆனால் அரசியலில் பெரிய எதிரியாக உங்களுக்கு இருக்கிறது பாஜக, அதோட மத்திய இணையமைச்சர் ஈவெண்ட் வந்திருக்காரு, நீங்கள் போயிருக்கீங்க, பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மேயர் பிரியா என்ன பதில் சொன்னாங்கன்னா, நான் எல்லா நிகழ்ச்சியில தான் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, ஏங்க இன்வைட் வராமல் நாங்கள் எப்படிங்க போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது சிஎம் அவர்கள் ஈவெண்ட்டுக்கு மேயருக்கு இன்வைட் கொடுக்கப்படலையா என்ன? அப்படி கொடுக்கப்படலைன்னா அது என்னன்னு பார்க்கணும். அப்படி கிடைச்சும் போகாமல் இருந்திருந்தா அது இவங்க தான் என்னன்னு பார்க்கணும். ஓகே ரைட்டு. திமுக முன்னாள் அமைச்சரான சிவசங்கர் அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க, சிஎம் விஜய் அவர்கள் கரூர் போகிறத தடுக்கிறதுக்கு திமுக ஏதோ கோர்ட்டுக்கெல்லாம் போய் முயற்சி பண்ணதா சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்றாரு. அப்படியா, சரி ஓகே. மோசமான இந்த ஆட்சியை மக்கள் பொறுக்கலன்னு சொல்கிறாரு. அவ்வளோ மோசமாக இருக்க மக்கள் ஆட்சி. ஓகே, சபரிவர்மன் உயிரிழப்பால் மக்கள் கடுமையாக கொந்தளிச்சுக்கிறதா சொல்கிறாரு. சரி ஓகே, நான் ஒன்று கேட்குறேன், போன ஆட்சியில் எவ்வளோ லாக்அப் டெத்து நடந்துச்சு? ஓகே ரைட்டு. திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றது ஒரு நரேட்டிவ்ங்க, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அப்படி சம்மந்தமாக பேசவே இல்லை. ஆனால் இதையே எல்லாம் திரும்ப திரும்ப பேசுறதுலாம் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. தாவேக்காவோட வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்களே, இவங்க தான் இந்த ஃபேக் நரேட்டிவை ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லாத செய்தியை பரப்புறது ஹிட்லர் காலத்தில் நடந்த விஷயம் இருக்குல்ல, அந்த பிரச்சார யுக்தி மாதிரி இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்க தான் இந்த விஷயத்த முதல்ல வெளியே ஓப்பன் பண்ணுது, திமுக அதிமுக கூட்டணிக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அவங்க எங்கே இப்போ போய் சொல்லணும்? ஓகே, என்னன்னா இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம எதை சொன்னாலும் மக்கள் அப்படியே 100% நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வேண்டாம். ஏன்னா எப்போ மக்களையே தற்கொலைன்னு சொல்லி அவங்கள முட்டாளுக்கு மாதிரி பாவிச்சு ஜெயிச்சிடலான்னு ஒரு பார்ட்டி நினைக்குதுன்னா அங்கேயே தோல்வி ஆரம்பிச்சிடும். பட் அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டா சிறப்பு. பட் இதே போல் வார்த்தைகளை நீங்கள் பொது வழியில் பாவிச்சிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குற மக்கள் இன்னும் வெறுப்பாக தான் ஆவாங்க. இதை அந்த கட்சி மேலே இருக்க நல்ல அபிப்பிராயத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. திமுகவில் புது ரத்தம் பாய்ச்சணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொன்ன விஷயத்த மட்டும் அவங்க ஆக்கப்பூர்வமாக செய்ய ஆரம்பிச்சு மேடைகளில் சும்மா சினிமா டயலாகாக பேசிட்டு இல்லாமல் எது ப்ராக்டிக்கலோ அது சார்ந்த அரசியல் அறிவோடு பேசுகிற பசங்க கிடைச்சாங்கன்னா திமுக திரும்பி மீண்டு வரும். பட் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அந்த கட்சியோட முக்கிய முகங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கட்சியில் அடுத்த தலைமுறை யாருன்னு தெரிஞ்சிருச்சு திமுக பேஸ் பண்ணி. அவர் தலைமையில் அடுத்து யங்ஸ்டர்ஸ் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த அரசியல் அனுபவம் கொண்ட பல பேர் வயதானவங்க இருக்காங்களே, ஓரம் கட்டி விடுங்க போதும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தோடு சேர்ந்தாதான் திமுகவும் அரசியல் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுப்ரீம் கோர்ட்டில்
மிக முக்கியமான வழக்கு விசாரணை. இந்த நவோதயா பள்ளிகள் இஷ்யூ இருக்குல்ல, அது சார்ந்த வழக்கு விசாரணை. அப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்னென்ன சொன்னாங்கன்னா, நவோதயா பள்ளிகள் அமையிறத எதுக்குங்க தமிழ்நாடு தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருக்கு? மாணவர்களுக்கு கிடைக்கிற கல்வியை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இதில் புதிய அரசோட நிலைப்பாடு என்ன? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பயங்கரமாக எதிர்த்திருக்காங்க. தாவேக்கா அரசு அமைஞ்சிருக்குல்ல, உங்கள் நிலைப்பாடு என்ன? இந்த நவோதயா பள்ளி அமையறதுக்கு இடம் கண்டுபிடிக்கணும். இதை பற்றி 3 வாரத்துக்குள்ள தமிழக அரசு பதில் கொடுக்கணும்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அண்ட் இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அந்த மனுதாரர் ஒரு விஷயம் சொன்னாப்புல, அதாவது எங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துடும் சொல்லியே நவோதயா பள்ளிகளோட என்ட்ரியை தடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆர் மகாதேவன் இருக்கார்ல, இவர் என்ன தெரியுமா சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை முதல்ல புரிஞ்சுங்க எல்லாருமே. தமிழ்நாட்டில் ஹிந்தியை யாரும் எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பை தாங்க எதிர்க்கிறாங்க. அந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுங்கன்னு சொன்னாங்க. இந்த நீதிபதி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கா? அடுத்து இன்னொரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான நாகரத்னா அவர்கள், இவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, மும்மொழி கொள்கை அப்படின்றது ஹிந்தி மட்டும் கிடையாது, வேறு எந்த மொழியையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், வேணும்னா சமஸ்கிருதம் கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏன் சிற்றறிவு கேட்டன ஒரு கேள்வி. இப்போது புழக்கத்தில் இருக்கிற மொழி சார்ந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா சிறப்பு. சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியாவில்? அப்புறத்துக்கு ஹிந்திக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதை வேறு நாங்கள் கற்றுக்கணும். அது என்ன ஹிந்தி சமஸ்கிருதம் 2 மட்டும் தான் மாறி மாறி இருக்கணுமா? மும்மொழி கொள்கைனா மற்ற மொழிகளும் வரலான்றாங்களே, வேணா ஒன்று பண்ணலாம் மக்களே. ஹிந்தியை தமிழ்நாட்டில் படிக்க நாங்கள் ரெடி, இப்போ நம்மளே அதை ஒரு மனதாக ஏற்றுப்போம், ரெடி. ஆனால் வடக்கில் தமிழ் அதே போல் 3ஆம் மொழி சார்ந்து சேர்த்துப்பாங்களா? இதை கேட்டால் நீங்கள் மொழி வரியில் பேசினேன்ருவாங்க. இதை தான் சொல்கிறோம், இது சரிப்பட்ட வர தமிழ்நாடு எப்பவுமே சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுட்டு போயிட்டோம், அதை விட்டுடணும். அதை விட்டுட்டு இல்லை நீ படித்தாலே ஏதோ தமிழின துரோகிலாம் பார்க்குறது ஏற்றுக்க முடியாதுங்க. நான் அண்டர்ஸ்டாண்டே தெளிவாக எடுத்துடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுட்டு போயிட்டோம். பிகாஸ் நாளைக்கு அவன் ஃபியூச்சர் அவன் மட்டும் தான் பார்த்துக்க முடியும், யாரும் வந்து சோறு போட போகிறதில்ல. ஆனால் ஹிந்தி திணிப்பு இருக்குல்ல, இது எப்போவுமே ஏற்றுக்கவே மாட்டோம். எல்லா மாநிலத்திலையும் நவோதயா பள்ளிகள் இருக்குது. நீங்கள் உங்கள் சொந்த கல்வி முறையை வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் மத்திய அரசோட பள்ளிகள் இருக்குல்ல, இதை தடுக்காதீங்கன்றாங்க. சரி ரைட், எங்கே எனக்கு ஒரு கேள்வி எழுது. அதாவது இப்போது சென்ட்ரலில் ஒரு தமிழர், வேட்டி கட்டிய தமிழர் ஆண்டுகிட்டு இருக்காருன்னு வைங்க. அவர் ஒரு கட்டத்தில் வந்து, இல்லைப்பா தமிழ் வந்து உலகத்தோட ரொம்ப பழமையான மொழி, மூத்த மொழி, முதல் மொழி, மற்றதான் பாஷை, அது மொழியாக நிற்குது, தனிச்சு நிற்குது. அதனால் நாம் மும்மொழி கொள்கை சார்ந்து தமிழ் படிக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக தமிழ்லேயே அந்த தமிழ் இருக்குல்ல அதை படிச்சுக்கிட்டுமே அப்படின்னு ஹிந்தி சான்ஸ்கிரிட் நம்ம சொல்ல ஆரம்பிச்சுன்னு வைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் சைலண்ட்டாக இருக்கும். அதாவது தமிழ் எதிர்த்து நீங்கள் எதனா பண்ணுறீங்கனாக்கா அப்போ நாங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் தமிழர் ஒருத்தர் ஆளை போயிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லி அப்போ நாங்கள் எதனா பண்ண வந்தால் அதை எதிர்ப்பீங்க. அது ஒரு அறமான ஒரு போராக பார்ப்பீங்க. எதுக்கு இந்த முரண்பாடு? நான் நீதிமன்றத்தையோ நீதிபதிகளையோ அவங்க சொன்ன விஷயங்கள விமர்சனமே பண்ணல, என் மனசில் பட்டதை ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் மக்களே. ரைட்டு, நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு உணவு பண்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, இந்த குழந்தைங்களாம் நீங்கள் கடை கூட்டு போகிறீங்கனாக்கா அந்த குழந்தைங்க கலர் கலராக பார்க்குற பொருட்கள் அதிகமாக ஆசைப்படும்ல, இந்த நிறம் அதிகமாக ஏற்றப்பட்ட அப்பளம் இருக்குது பாருங்கள், அதை பசங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காதுங்க. என்னென்னா, உணவு பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க அதிகமாக கலர் ஏற்றப்பட்ட அப்பளங்கள் இருக்குல்ல, இதே இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் விற்கக்கூடாது. ஸோ விற்பனைக்கு தடை விதிச்சாச்சு மக்களே. குழந்தைகளுக்கு வாங்கித்தர வேணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸையும். ஏன்னா குழந்தைங்க இந்த அப்பளத்தை சாப்பிட்டாங்கன்னா அலர்ஜி பிரச்சனை வந்துடும்னு நம்ம கவர்மெண்ட் சைட்லேயே சொல்கிறாங்க. செரிமான பிரச்சனை ஏற்படும், வளர்ந்தவங்க சாப்பிட்டாலும் அதிகமாக சிறுநீரக பாதிப்போடு ஏற்படலான்றாங்க, கேன்சர் வரும்ன்றாங்க மக்களே. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இம்பேக்ட்ஸையும் அவங்க வகைப்படுத்துகிறாங்க. அதாவது அதிகமாக அதை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாக்கா எதுக்கு மாற்றா பாரம்பரியமான சில பொருட்கள் இருக்குல்ல, இந்த உளுந்து, அரிசி, இதில் செய்யப்பட்ட அப்பளம் இருக்குல்ல, அதை வாங்கி சாப்பிடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கலர் அதிகமாக ஏற்றுற அப்பளம் இருக்குல்ல, அது உயிருக்கே ஆபத்தாக விளைஞ்சிரும், பார்த்துங்க அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த வார்னிங் தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து முன்வைக்கிறேன், காதில் தெளிவாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ISRO நம்ம இஸ்ரோ, உலகம் முழுக்க இஸ்ரோக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. பட்ஜெட்டில் பெரிய பெரிய திட்டங்களை சாத்தியப்படுத்திடுவாங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அப்பேற்பட்ட இஸ்ரோக்குள்ள என்ன நடந்துருக்கு தெரியுமா? இந்த ககன்யான் உட்பட சில முக்கியமான திட்டங்களை பணியாற்றின 100க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் கடந்த ஒரே வருஷத்தில் விலகிட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இது மத்திய அரசுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இதுவே லேட்டு நினைக்கிறேன், முதல்ல அவங்க பிடிச்சிருக்கணும் இந்த விஷயத்த. இல்லையே, இதே போல் எல்லாரும் போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சரி, நாம் கொஞ்சம் இந்த விதிகளை இருக்குவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விண்வெளி திட்டங்கள் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது, அதனால் விருப்ப ஓய்வு, ராஜினாமா செய்கிறது, இதெல்லாம் சார்ந்த விதிகள் இருக்குல்ல, அதை கடுமையாக்கியிருக்காங்க மத்திய அரசு. நல்ல வேலை பேச்சு விழிச்சுக்கிட்டாங்களே, அது இருக்க சந்தோஷம். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளே எதிர்பார்க்கணும் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இருக்குல்ல,
அது ஆந்திராவில் ரேப்பிடாக மாறிச்சு ஃபுல்லாக, அதாவது வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. அப்படியே கர்நாடகாலையும் இப்போ இந்த தலைவலி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு ரொம்ப தூரமாலாம் இல்லைங்க. ஸோ தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் சார்ந்த இப்போதைய நிலை என்னன்றதை நல்வாழ்வுத்துறையிலிருந்து மக்களுக்கு பயத்தை போக்குறதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா பக்கத்து மாநிலம் நடக்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்க மக்கள் மனசில் கொஞ்சம் பீதி ஏற்படுத்தும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.